ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்ஷால்லா எல்லோரும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் செய்யப்படுற ரெசிபி சிம்பிள் ரெசிபி உண்டு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு திங்கிறதுக்கு செஞ்சது, அதை தான் நான் அப்படியே அப்லோட் பண்ணேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான். அப்பயும் நாங்களும் எங்கள்கிட்ட சேனல்லையும் போடுவோமேன்றதுக்காக செய்ய வச்சு வாங்க எப்படி செய்கிறேன் பார்ப்போம். என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இது சுருட்டாப்பம் செய்கிறேன். சிம்பிளான ஈஸி சுருட்டாப்பம். நான் வந்து கருப்பட்டி போட்டு செய்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு ஒரு 4-5 ஏலக்காய் இடித்து எடுத்துக்கொண்டு, கருப்பட்டி வந்து நான் எடுத்துக்கு 200 கிராம். அது ஒரு சட்டியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைய விடணும். 1 டேபிள் ஸ்பூன் இது ப்ரௌன் சுகர் இருந்தால் போடுங்க, கொஞ்சம் டார்க் ஆகிறதுக்கு. ஏலக்காய் மேலே போட்டு, அப்புறம் தேங்காய் நாங்கள் திருவி வச்சுக்கிற தேங்காய் எங்களுக்கு தேவையான அளவோ எண்டக்கா நான் எடுத்துக்க வந்து பாதி மட்டும். என்ன எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுட்டு அப்புறம் இறக்கிடணும். இவர் தான் ஃபில்லிங் இந்த சுருட்டாப்பத்துக்கு. இது ஒரு பிளேட்டில் போட்டு வைக்கணும். இதே இந்த இது மெத்தட் தான் செய்கிறேன். பானி ரொட்டி லேவரியாக செய்கிறேன்றாலும் இதே இது தான் போடுற ஃபீலிங். இது நான் மாவு வந்து 2 கப் எடுத்துக்கிறேன். உப்பு வந்து 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், ஒரு முட்டையை ஒன்று உடைச்சிட்டு, தேங்காயோட தலைப்பால் எங்களுக்கு தேவையான அளவு பேட்டர் செய்கிற மாதிரி தண்ணி மாய் மீக்காசு திக்கோ மீக்காசு பீட்டரால் நல்லா மிக்ஸ் பண்ணணும், கட்டி புலாமல். மஞ்சத்தூள் தேவைன்னு எனக்கும் போடணுன்னு போட்டுக்கோங்க. தேயிலை வடியில் வடித்து எடுக்கணும். ஏன்னு சொன்னால் இல்லாட்டி அந்த இது சரியாக மிக்ஸ் ஆகி இல்லாட்டி துண்டு துண்டு ஆகிக்கும். இந்த திக்னஸ் ஈக்கணும். பரட்டி போட்டு எடுத்துட்டு இப்போ நாங்கள் அதில் சுண்டல் வச்சு சுற்றி விடுறத இவ்வளோ தான் ரெசிபி. சிம்பிளான ஈஸி ரெசிபி செஞ்சு பாருங்கள்.
எல்லாருக்கும் பிடிக்குமென்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சுண்டலை வச்சு ஓரத்தில் 2 சைடால் மடித்து ஆக்கி போகிறோம். அப்படியே சுற்றி விடுத்த ஆக்கி ஈஸி ரெசிபி செஞ்சு பாருங்கள். இன்ஷால்லா எல்லாருக்கும் பிடிக்குமென்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.